மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனவும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எல்லா கிருபையினாலும் உங்களை நிரப்பி இந்த நாள் முழுவதும் தேவன் வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 28வது வசனம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த பகுதியை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன வார்த்தைக்கு, தேவன் சொன்ன காரியங்களுக்கு நன்றி சொல்லி அவன் சொன்னதான வார்த்தை தான் நாம் பார்த்தோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, என்ன நல்ல விசேஷங்களை அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாராம்? ஆண்டவர் இந்த நாத்தானிடத்தில் சொல்லும்போது, அதாவது அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் இஸ்ரவேலாகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலவும், நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது, நான் உனக்கு பின் உன் கற்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்கு பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய ஆற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்தில் என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்னென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்னென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியையும் இந்த எல்லா தரிசனத்தின்படியையும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீதுக்கு உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உமது வாக்குத்தத்த நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களெல்லாம் உமது அடியனுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர் என்று சொல்லி அந்த காரியங்களை
அப்படியே சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்கு தத்தம் பண்ணினீர். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில ஆலயத்தை பற்றி ஒரு காரியத்தை அவன் சொன்னது நிமித்தமாக தேவனுக்கென்று நான் மாத்திரம் மச்சுப்பாவப்பட்ட கேதுரு மரங்களாலும் அநேக விலையுயர்ந்த மரங்களாலும் மச்சுப்பாவப்பட்ட வீட்டில் குடியிருக்கும் போது தேவனுடைய ஆலயம் மாத்திரம் கூடாரம் போல காணப்படுகிறதே என்று சொல்லி தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி அவனுடைய மனதுக்குள்ளாக அந்த காரியம் வந்தவுடனே அந்த காரியத்தை வெளிப்படுத்தும் போது தேவன் அவனிடத்தில் சொல்லுகிறார், என்னிடத்திலும் உன்னுடைய மனதில் ஏற்பட்ட காரியத்திற்காக நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுக்கென்று நாம் செய்யும் ஒரு சிறிய காரியத்தை கூட எடுக்கின்ற ஒரு சிறு ஸ்டெப்பை கூட தேவன் மறக்காத தேவன். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் எவருக்காக எடுத்து வைக்கிற ஒரு சிறு ஸ்டெப்பையும் தேவன் ஆசீர்வதித்து அநேக படிகள் நமக்காக இறங்கி வந்து அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிறாரே. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் சிலுவையின் மூலமாய் சம்பாதித்து வைத்து விட்டார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படினால எதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்காதீர்கள். நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்பெடுப்பார். ஒரு சிறு காரியத்தை தாவீது யோசித்தான், ஆனால் தேவன் அவனுடைய எல்லா காரியங்களையும் அநேக வருடங்களுக்கு பிறகு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவனுடைய முழு சந்ததியையும் தேவன் பொறுப்பெடுத்து எல்லா காரியங்களையும் சொன்னதையும் நாம் பார்க்கிறோம், செய்து முடித்ததையும் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கென்று நாம் செய்ய நினைக்கிறதான ஒரு சிறு சிறு காரியங்கள் கூட தேவன் அவைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய எழுதத்தின் எண்ணங்களை தேவன் விரும்புகிறார். அப்படினால தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, தேவனுக்காக எதையாவது செய்ய முற்படும் போது அவைகள் நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் அந்த இருதயத்தின் ஆசைகளை, இருதயத்தின் எண்ணங்களை அறிந்த கர்த்தர் நிச்சயமாக நமக்காக வீட்டை உண்டு பண்ண தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களையும் சீர்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட தேவன் வாஞ்சியுள்ளவராய் காணப்படுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோட தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனோடு கூட நடப்போம். இந்த உலகத்தில் மீது பற்று வைத்து விடாதபடிக்கு எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் கூடாரவாசிகள் நாம் எப்போதும் வேண்டுமானாலும் நம்முடைய சொந்த வீடு ஆகிய தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த ஸ்தலத்துக்கு நாம் போய் சேருவோம். எப்போது வேண்டுமானாலும் போய் சேரலாம். இங்கே நாம் வாடகை வீட்டில் இருப்பதை போல இருக்கிறோம். இங்கே பற்று வைத்து விடாதபடிக்கு, இங்கேயே இருப்போம் என்கிறதான நாட்டத்தை வைத்து விடாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருப்போமானால் தேவன் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளையும் அப்படினால எதை குறித்து கவலைப்படாதீர்கள், வியாதிகளை குறித்து கவலைப்படாதீர்கள், கடன் பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்தும் தேவன் உங்களுக்கு வழிகளை உண்டு பண்ண வல்லமுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு மாத்திரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாக இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து விட்டபடினால் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். வேதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, கடன் பிரச்சனைகள் வரும்போது, பாரங்கள் வரும்போது, நோய்கள் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே நீர் என்னை குணமாக்குவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை நடத்துவீர். ஆண்டவரே எனக்கு நீர் வைத்திருக்கிற காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே வேளை ஒன்றும் எனக்கு தடையாக இருப்பதில்லை, என் தேவன் அற்புதங்களை செய்வீர் என்று விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்கள். சாசானவன் அநேக நேரங்களில் நம்முடைய சில காரியங்களை வைத்துக்கொண்டு அவன் நம்மளை வேதனைப்படுத்துவான். எனக்கு வாழ்ந்தவுடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் நிச்சயமாக தேவன் உங்களுடைய வீட்டை கட்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்பெடுப்பார், அற்புதங்களை செய்வார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்கு உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் முழுவதும் நடத்துங்கப்பா, முழுவதுமாய் பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் தருகிறப்பா. ஆண்டவரே என் தேவன் நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க, கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. கனிமணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.